சாம்சங் மொபைலு சாம்சங் A32 இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து கலராக ஓடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ஐசி ஃபால்ட். இது இப்போ கிராஃபிக்ஸ் ஐசி மாற்றணும் அப்படின்னா சரியாயிடும். அதை தான் மாற்ற போகிறோம். ஸோ இதான் பாருங்கள், கிராஃபிக்ஸ் ஐசி மாற்றியாச்சு. ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஆன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டோர் மாட்டும் போது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக லாக் பண்ணிக்கணும், இல்லைனா டோர் வந்துட்டு உட்காராது. பேக் சைட் டோரு. ஸோ பேக் சைட் டோர் லாக் பண்ணிவிட்டு ஸோ ஃபிட்டிங்லாம் பக்காவாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுவோம். லாக் பண்ணதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் எஜெக்டர் மாற்றணும். ஸோ ஆன் ஆஃப் பண்ணுறேன்னு ஃபிங்கர் பிரிண்ட் பட்டன் எல்லாம் சேர்ந்தா வரும். ஸோ ஃபோனை இப்போ ஆன் பண்ணுறோம். ஸோ ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதுமாதிரி அதுமாதிரி கலராக இனிமேல் இதுக்கப்புறம் வராது. ஸோ ஐசியை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணதுனால இனிமேல் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. ஸோ பக்காவாக இருக்கும். டிஸ்பிளே எல்லாமே டச் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபால்ட்டு உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபால்ட்டு வருது அப்படின்னா ஸோ நம்ம அருள் மொபைல்ஸை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணித்தரோம். ஸோ நெட்ஒர்க் ஃபால்ட்டு, நோ சர்வீஸு, நோ சிம் கார்டு காட்டுறது, இல்லை சவுண்டு வராமல் இருக்கிறது, கேமரா ஒர்க் ஆகாமல் போகிறது. சிலலாம் பார்த்திங்கன்னா அப்டேட்டில் வந்து கேமரா ஒர்க் ஆகாது. ஸோ அப்டேட்டில் அந்த ஐசி மாற்றுறது, அப்புறம் இதுமாதிரி கிராஃபிக்ஸ் ஐசி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ போர்டு ரிலேட்டடான என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் போர்டு மாற்ற தேவையில்லை. நிறையா சர்வீஸ் சென்டரில் கேட்பீங்க, இது போர்டு தான் போயிடுச்சு, போர்டு தான் மாற்றணும்னு சொல்லுவாங்க. ஸோ போர்டு காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8000 9000 இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. நம்ம அந்த போர்டை ரெடி பண்ணி பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ வாட்சிங்.